ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்து ஆரி கிரியேஷன். நம்மள நிறைய பேருக்கு ஆரினா சூப்பராக போடுவீங்க. ஆனால் நிறைய பேர் ப்ளவுஸ் மார்க் பண்ணி அதை ஆரி போடணும் அப்படின்றபோது கொஞ்சம் சந்தேகம் வரும். இனிமேல் நீங்கள் சந்தேகமே இல்லாமல் உங்களோட ப்ளவுஸை நீங்களே அழகாக டிசைன் பண்ணலாம். ஐயோ, புடவை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே, எப்படி நம்ம போடுறது அப்படின்லாம் இனிமேல் யோசிக்கவே வேணாம். நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக நீங்கள் உங்களோட ப்ளவுஸை டிசைன் பண்ணலாம். சிம்பிளான ஆரி ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படி அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன். ஜஸ்ட் இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். என்ன பேப்பரில் சொல்லித்தராங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லைங்க, பேப்பர் வச்சு நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இதில் 4 சைடு நான் கார்னர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி. இப்போ இதை துணியாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எப்படி உங்களுக்கு நடுவு பாயிண்ட் மிட் பாயிண்ட் எடுத்தணும் அதே மாதிரி இதை நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இப்படி இருக்கணும். இது மாதிரி வைக்கிறது எதுக்குன்னா, நீங்கள் கிளாத்தை 2ஆக மடித்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் நீங்கள் வைப்பீங்க. அதுக்காக தான் இது மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்லி காட்டுறேன். கிளாத்தில் நல்லா பிரிஞ்சு வர மாதிரி பக்கம் இருக்கும் பாருங்கள். அந்த கிளாத்தை உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் ரெண்டுமே பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அதை உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் வச்சுக்கோங்க. கரை பக்கத்தை உங்களுக்கு இந்த சைடு நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த சைடு 2 கரை பக்கமும் இருக்கணும். இந்த சைடு கரை பக்கம், இந்த சைடு கரை பக்கம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ளவுஸ் மார்க்கிங் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ப்ளவுஸ் வச்சுருக்கீங்களோ அதை நல்லா அழகாக அதை அயர்ன் பண்ணிடுங்க. அயர்ன் பண்ணிவிட்டு தான் மார்க்கிங்க்கு எடுக்கணும். இப்போ கீழே இருக்கிறது நம்ம ஒரு துணியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நான் இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி நீங்கள் அளக்கக்கூடாது. எப்படி அதை நீங்கள் மார்க் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த 2 இன்ச்சுக்கு மேலே ப்ளவுஸோட லாஸ்ட் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் இருக்கணும். அதை வைக்கணும். அப்புறமா நெக்கு அதெல்லாம் இப்படி மார்க் பண்ணணும் பிடிச்சிட்டு. இப்போ இதை இப்போ கிளாத்தில் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இது நம்ம நியூவாக எடுத்த புடவையிலேருந்து கட் பண்ணது. அந்த ஃபோல்டிங் கூட நம்மளுக்கு மாறவே இல்லை பாருங்கள், அப்படியே இருக்குது. இது கரைப்பக்கம் பாருங்கள், நல்லா திக்காக இருக்கிற இதுதான் கரைப்பக்கம். இதை அப்படியே நம்ம மடித்து வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கிளாத்தை விரித்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், துணி எப்படி நம்மளுக்கு இது மாதிரி பிரிஞ்சு வருது. இதில் நம்ம மார்க் பண்ணக்கூடாது. நம்ம மார்க் பண்ணுறது கரைப்பக்கத்தில் தான் மார்க் பண்ணணும். இப்போ நம்ம பேக் நெக் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அந்த பேப்பர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேப்பரை உங்களுக்கு காட்டுறேன். அந்த பேப்பரில் நம்ம என்ன சொன்னோம், உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் ஓப்பன் சைடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஓப்பன் சைடுன்றது அது துணி பிரிஞ்சு பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, அது உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக நீங்கள் ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணலாம். இப்போ துணியோட மிட் பாயிண்ட் எடுத்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் அந்த 2 சைடு பிரிஞ்சு வரது இருக்குது பார்த்திங்களா, அதை உங்களுக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரி நீங்கள் கிளாத்தை இதே மாதிரி நான் போட்டிருக்க மாதிரி நீங்கள் போட்டுருங்க. இப்போ இதை மடித்து நம்ம போட்டுட்டோம். இப்போ கிளாத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த கிளாத்தில் கரெக்டாக நம்ம பார்டர் சைடு 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதுதான் பார்டர் சைடு. இதில் 2 இன்ச் நம்ம மார்க் பண்ண போகிறோம். கரெக்டாக அதை அலைன் பண்ணிக்கோங்க. சுருக்கம் இருக்கெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் கரெக்டாக அயர்ன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், எந்த ப்ளவுஸ் யூஸ் பண்ணாலும் நீங்கள். இப்போ நம்ம பேப்பரில் 2 இன்ச் எப்படி மார்க் பண்ணணும், சைடில் நம்ம 2 இன்ச் சைடு பக்கம் வரணும் அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, கரை பக்கம். அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த பார்டர் சைடில் நம்ம 2 இன்ச் நம்ம இன்ச் டேப்பை வச்சு மார்க் பண்ண போகிறோம். ப்ளவுஸ் மார்க்கிங்லாம் கிளாஸ் மார்க்கர்னு இருக்கும். அந்த பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மார்க் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் 2 இன்ச் அளவு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி நான் வச்சு மார்க்கிங் பண்ணிகிட்டே வரேன். இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் பார்டர் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக நான் 2 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் நான் கோடு போட்டுக்க போகிறேன். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் பார்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 இன்ச் நீங்கள் எடுக்க வேணாம், 1 இன்ச் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். அப்படி இல்லை, நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் தான் எடுக்கிறீங்க அப்படின்ற போது அதில் 2 இன்ச் கம்பல்சரி எடுக்கணும். நான் இப்போ 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பார்டரை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ 1 இன்ச் அளவுக்கு நான் ஸ்கேலை வச்சு ஒரு லைன் திருப்பி ட்ரா பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பார்டரை யூஸ் பண்ணுறா இருந்தால் மட்டும்தான் இப்போ 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் பல்காக ஆர்டர் எடுத்து செய்கிறீங்க அப்படின்றபோது உங்களோட கஸ்டமர்கிட்ட அவங்களோட ஒப்பீனியன் கேட்கணும். இல்லைங்க, உங்களுக்கு பார்டரோட ப்ளவுஸ் மார்க்கிங் உங்களுக்கு டிசைன் பண்ணணுமா, இல்லை ப்ளவுஸில் உங்களுக்கு பார்டர் இல்லாமல் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா
அவங்க உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்டரோட பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கனால நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 இன்ச் அளவுக்கு வந்து மார்க்கிங் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் பார்டர் இல்லாமல் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து 2 இன்ச் அளவுக்கு வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து அந்த லைன் வந்து விட தான் செய்யணும். இப்போ வந்து ப்ளவுஸை வந்து நான் மடித்த மாதிரி மடிச்சிருங்க. மடிச்சுட்டு நான் 1 இன்ச் அளவுக்கு ஒரு கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கோட்டில் வந்து இந்த ப்ளவுஸை வைக்க போகிறேன். கரெக்டாக வந்து நல்லா மடிச்சுட்டு ப்ளவுஸ் வந்து இது மாதிரி வைங்க. பிடிச்சி வந்து இழுக்கக்கூடாது ப்ளவுஸை. இது மாதிரி மேலாப்பில் வந்து வச்சுட்டு அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எட்ஜ் வந்து நம்மளுக்கு லைட்டாக வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வரும் பாருங்கள். கொஞ்சம் சாய்வாக இருக்கும் இந்த இடம் மட்டும். அதனால இந்த இடம் சாய்வாக தான் வைக்கணும். அதை பிடிச்சி வந்து இது மாதிரி இழுத்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக இந்த இடம் பின்னாடி வந்து பிடிப்போம் பார்த்தீங்களா, கொஞ்சம் எட்ஜஸில் நம்ம பிடிப்போம் பார்த்தீங்களா, அதுக்காக இதை வந்து நம்ம மார்க் பண்ணுறது. அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து இது மாதிரி ஸ்லாண்டிங் லைனில் இருக்கணும். இது மாதிரி மார்க் பண்ணிட்டு நீங்கள் வச்சுருங்க. இப்போ வந்து நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு இதே மாதிரி அந்த இடுப்பளவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மார்க் பண்ணுங்கள். கரெக்டாக மார்க் பண்ணணும். இப்போ வந்து நெக் போர்ஷன் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். நெக் எப்படி வந்து நான் மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி வந்து நெக்கை வந்து கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ வந்து நம்ம நெக்கை மார்க் பண்ணிட்டோம். நெக் பீஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ நெக்கோட ஹைட் வந்து நீங்கள் அந்தளவுக்கு வச்சுக்கலாம். பின் கழுத்து உயரம் அது. இப்போ வந்து ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணலாம். ஷோல்டர் வந்து இது மாதிரி கரெக்டாக வந்து அலைன் பண்ணி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம வந்து ஷோல்டரை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபிட்டாக இருக்க ப்ளவுஸை வந்து நீங்கள் எடுத்து மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அலைன்மெண்ட் கரெக்டாக வரும். நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கும் போது அது வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஷோல்டரோட ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நல்லா வந்து ப்ளவுஸை பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணணும். உங்களுக்கு வந்து பிக்சரில் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணணும். மார்க்கிங்க்கு வந்து கிளாஸ் மார்க்கர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மார்க்கிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓரளவுக்கு பேக் நெக் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஒரு டைம் வந்து எப்படி மார்க் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே 1 இன்ச் அளவுக்கு வந்து இது பார்டர் வேணும் அப்படின்றதுனால 1 இன்ச் அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ப்ளவுஸை வைக்கிறோம். ப்ளவுஸோட பேக் நெக்கை வச்சுருக்கோம். அதில் வந்து கரெக்டாக உங்களோட இடுப்பளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணுறோம். இந்த இடுப்பளவு மார்க் பண்ண பிறகு அந்த ப்ளவுஸில் வந்து எவ்வளோ கேப் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த கேப் வந்து இருக்கணும். ஏன்னா வந்து இந்த தையல் தெரியுதா உங்களுக்கு? இந்த தையல் வந்து நம்ம வந்து டாட் பிடிக்கிற மாதிரி பின்னாடி பேக் சைடு பிடிப்போம். அதுக்காக தான் இந்த தையல். இது கரெக்டாக நம்மளுக்கு இருக்கணும். அதுக்காக வந்து இந்த அளவுக்கு வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேக் நெக் இருக்குது பார்த்தீங்களா, அதோட உயரம் வந்து நம்ம எவ்வளோ கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸில் வந்து நாங்கள் உயரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கோம். அதனால அந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷோல்டரை வந்து கரெக்டாக வந்து இது மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் உயரம் மார்க் பண்ணணும். இல்லைன்னா வந்து ஷோல்டர் உங்களுக்கு விரிஞ்சாப்புல ஆயிரும். இப்போ பாருங்கள், ஷோல்டர் வந்து இது மாதிரி லைட்டாக பிடிச்சிட்டு நம்ம வந்து எப்போவுமே ஷோல்டருக்கு மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த சைடு மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ரெடி அளவு மட்டும்தான் மார்க் பண்ணுறோம். தையலுக்கான அளவு வந்து நம்ம மார்க் பண்ணல. இப்போ வந்து ஷோல்டருக்கு நேராக வந்து இது மாதிரி வந்து கோடு போட்டுருங்க. கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மார்க் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து ஷோல்டர் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் போட போகிறோம். ஆம்கோல் போடுறதுக்கு முன்னாடி ப்ளவுஸை வந்து நான் இப்போ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து அந்த இடத்துல ஒரு ப்ளஸ் மார்க் மாதிரி நம்ம வந்து போடணும். இந்த ஏஜும் அந்த கீழேருந்து இடுப்பளவுலேருந்து நம்மளுக்கு ஹைட் வருது பார்த்திங்களா, அந்த ஏஜுக்கும் கரெக்டாக வச்சு நம்ம வந்து ஆம்கோல் மார்க் பண்ணணும். இப்போ நம்ம ப்ளவுஸை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாத்துக்குமே போட்டுடலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது மாதிரி ப்ளவுஸை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போடலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, கழுத்து உயரம், அந்த உயரத்திலாண்டு நம்ம வந்து கரெக்டாக ஸ்கேலை வச்சுட்டு இது மாதிரி கோடு போட்டுடலாம். இப்போ கழுத்து உயரத்துலேருந்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு ஒரு கோடு போட்டுடலாம். ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக போடுங்க. லைன் வந்து கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த ஷோல்டரோட இன்னொரு எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறோம். ஆம்கோல்லேருந்து ஷோல்டரோட இன்னொரு எட்ஜ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடலாம். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இடுப்பு உயரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம மார்க் பண்ணலாம். இடுப்பு உயரத்துலேருந்து ஆம்கோல் வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வரும். அதையும் வந்து நம்ம வந்து கோடு போட்டுடலாம். இப்போ நம்ம எல்லா இடத்தையும் வந்து எட்ஜஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஷேப் கொடுக்க போகிறோம். நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் தான் வைக்க போகிறோம். இது மாதிரி ப்ரொடக்டர் இருக்கும் வீட்டில், இல்லைனாலும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு போடுங்க. அப்படி உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் வரைய தெரியும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் கூட வரைஞ்சிக்கலாம்.
ப்ரொடக்டர் வச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து லைன் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ நம்ம வந்து எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். ஷோல்டருக்கான அளவு வந்து மார்க் பண்ணியாச்சு. எல்லாமே மார்க் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், தையலுக்கான அளவு வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம். தையலுக்கான அளவு வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச் அளவுக்கு வந்து நீங்கள் அளந்துக்கிட்டு நீங்கள் வந்து கோடு போட்டுருங்க. இதே மாதிரி ஃபுல்லாக வந்து கோடு போடணும். ஷோல்டர் ஹேண்டை போடணும். அதே மாதிரி வந்து ஆம்கோல் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இடுப்பு உயரம், அந்த இடத்துல போடணும். எல்லா இடத்துலையும் வந்து நம்ம போட்டிருக்க அளவோட ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து அதிகமாக வச்சு ஸ்கேல்னால நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக நம்ம வந்து தையலுக்கான அளவு மார்க் பண்ணுறோம்னா, நிறைய பேர் வந்து நம்ம போடும்போது என்ன பண்ணுவோம், மறந்துடுவோம். மறந்துட்டு தையலுக்கான அளவில் ஜஸ்ட்டு வந்து நம்ம குறிச்சிருக்க அளவோட நம்ம அளவோட அதிகமாக வந்து நம்ம வந்து டிசைன் எங்கேயாவது போட்டுருவோம். அந்த இடத்த தெரியறதுக்காக தான் நம்ம தையலுக்கான அளவு வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து பேக் நெக் ஃபுல்லாக வந்து நான் போட்டுட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. சாக் பீஸ் எடுத்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது மேலேயே இது மாதிரி வந்து நீங்கள் இன்னொரு வாட்டி வந்து ஹைலைட் பண்ணுங்கள். இது எதுக்காக வந்து ஹைலைட் பண்ணுறோன்னா, ஒரு சைடு மட்டும் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இன்னொரு சைடு வந்து இதை நம்ம ஹைலைட் பண்ணதை வச்சு தான் நம்ம வந்து பிரிண்ட் மாதிரி எடுக்க போகிறோம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நான் சாக் பீஸால் மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வந்து ரிவர்ஸ் சைடு நம்ம வந்து மடிக்க போகிறோம். எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி மடித்து இது மாதிரி தட்டணும். இது மாதிரி தட்டும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அந்த இங்கே போட்டிருக்க இந்த மார்க்கிங் வந்து இன்னொரு சைடும் நம்மளுக்கு மார்க்கிங் வந்து அந்த இம்ப்ரெஷன் விழும். அந்த இம்ப்ரெஷன் போதும் நம்ம வந்து இன்னொரு சைடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம திருப்பிட்டோம். திருப்பிட்டு இது மாதிரி வந்து நம்ம டேப் பண்ண போகிறோம். டேப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து இன்னொரு சைடும் வந்து அந்த இம்ப்ரெஷன் அழகாக வந்து நம்மளுக்கு பிரிண்ட் எடுத்த மாதிரி விழுந்துடும். இது மாதிரி எந்தெந்த இடத்துல நீங்கள் போட்டிருக்கீங்களோ நல்லா துணி இது மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி தட்டணும். இப்போ இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், லைட்டாக வந்து அந்த இம்ப்ரெஷன் விழுந்திருக்கு. இன்னும் நீங்கள் அந்த இடத்துல வந்து டார்க்கன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வந்து டார்க் ஆகும். ஆனால் வந்து துணியில் வந்து ரொம்ப டார்க்காக வர மாதிரி விடக்கூடாது. இது மாதிரி லைட்டாக வந்துச்சுனாவே போதும். உங்களுக்கு தெரியுதுல்ல. இப்போ வந்து இது மேலே வந்து சாக் பீஸ்னாலேயோ இல்லைனா வந்து கிளாஸ் மார்க்கர்னால மார்க் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து கிளாஸ் மார்க்கரில் வந்து மார்க் பண்ணுங்கள். அந்த டேப் பண்ணுறதுக்கு மட்டும் வந்து சாக் பீஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த மார்க்கிங் வந்து கொஞ்சம் வந்து அப்படியே நம்மளுக்கு ஃபேடான மாதிரி ஆயிரும். கிளாஸ் மார்க்கிங்கில் நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு அந்த மார்க்கிங் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக கிளாஸ் மார்க்கிங்கில் மார்க் பண்ணுங்கள். இப்போ வந்து இதை நம்ம வந்து ஹைலைட் பண்ணிடலாம். நல்லா அந்த இது உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ட்ராயிங் வந்து நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயும் போடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கேலை வச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணால் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். இப்போ இதே மாதிரி மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணியாச்சு. இது வந்து பேக் நெக் ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இது மாதிரி எட்ஜஸை வந்து கரெக்டாக போடுங்க. அந்த ஷார்ப் எட்ஜஸ் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் ஒழுங்காக வரலைன்னா நீங்கள் வந்து ப்ராடக்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போடலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து தையலுக்கான அளவு, இது வந்து நம்மளோட அளவு. இந்த இடத்த வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு தெரியறதுக்காக அந்த இடத்துல வந்து ஒரு டிசைன் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. டிசைன் எல்லாமே இந்த நம்மளுக்கான அளவில் மட்டும்தான் போடுறோம். நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து ஆரி ஸ்டார்ட் பண்ணும். அதனால் ஆரி ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி நான் எழுதிடுறேன். இது மாதிரி நீங்கள் வந்து போடும்போது ஃபஸ்ட் டைம் போடும்போது இது மாதிரி மார்க் பண்ணி எழுதி வச்சுருங்க. எழுதி வச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து அயர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு போயிடும். அதனால் இது மாதிரி எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இது வந்து மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹேண்டுக்கு வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை திருப்பி வந்து 2ஆக மடிக்கலாம். 2ஆக மடிக்கிறது கைக்காக நம்ம வந்து 4ஆக மடிக்கணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னா இதை 2ஆக மடிச்சுக்கலாம். இப்போ 2ஆக மடிச்சுட்டு உங்களுக்கு இப்போ வந்து இது 4ஆக வந்து நான் மடித்து காட்டுறேன் பாருங்கள். இது எப்படி கரெக்டாக மடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியறதுக்கு 2 ஃபோல்டட் எட்ஜ் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னு இருக்கும். செகண்ட் வந்து நம்ம பிரிஞ்சிருக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து தனித்தனியாக வந்து 2 இருக்கும். இது மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம மடிச்சிருக்கோன்னு அர்த்தம். கரெக்டாக அதை அலைன் பண்ணிவிட்டு சென்டராக பார்த்து அதை வச்சுருங்க. இப்போ இதில் வந்து 1 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். இது எதுக்காக நான் போட்டிருக்கேன்னா வந்து தையலுக்கான அளவு. பார்டர் இதுக்கு தேவை. அதனால் வந்து பார்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். நான் வந்து ஷார்ட் ஹேண்ட் தான் வைக்க போகிறேன். ஒரு 6 இன்ச் அளவுக்கு தான் வைக்க போகிறேன். அதனால் 6 இன்ச் அளவுக்கு தான் நான் இப்போ அளந்து எடுத்துக்க போகிறேன். கையளவு மார்க் பண்ணும்போது கரெக்டாக இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், நம்ம ஃப்ரண்ட் வந்து இது மாதிரி டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, இல்லைனா கொக்கிப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கணும். இந்த கொக்கிப்பட்டி இருக்கிற இடத்த வந்து நம்ம நான் எப்படி வந்து ப்ளவுஸ் மேலே போடுறனோ அதே மாதிரி நீங்கள் வந்து போட்டு மார்க் பண்ணணும். இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். கொக்கிப்பட்டி இருக்கிற இடத்த வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கணும். இந்த இடத்துல வச்சு நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க. 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைன் மேலே கரெக்டாக வந்து கையை வைக்கணும். கை வச்சுட்டு இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க. நல்லா வந்து கரெக்டாக இருக்கான்னு அலைன்மெண்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து ஷோல்டர் லைன் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் லைன் மார்க் பண்ணணும். ஆம்கோல் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆகாது, ஓரளவு தான் கவர் ஆகும். ஓரளவு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்து எட்ஜஸ் இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை.
அது வந்து நம்மளுக்கு வந்து தைக்கும்போது அது கரெக்டாக தைச்சிருவாங்க. இப்போ நம்ம வந்து மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிடலாம். உங்களுக்கு மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் மார்க் பண்ணுறேன். மார்க்கர் எடுத்து இதே மாதிரி வந்து ஷோல்டராண்ட கரெக்டாக கையளவு மார்க் பண்ணுங்கள். கீழே வந்து நான் சொன்ன மாதிரி அதையும் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து எப்படி வந்து ஆம்கோல் எடுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து மார்க் பண்ணியாச்சு. ஆம்கோல் அளவு எடுக்கிறதுக்கு இது மாதிரி வந்து நெகத்தை வந்து அந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன் மேலே நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க. இப்படி துணியை தூக்கிட்டு லைட்டாக இது மாதிரி வந்து கோடு போடுங்க. இதே மாதிரி ஒரு டைமும் வந்து நீங்கள் வந்து துணியை இது மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் கோடு போடணும். கொஞ்சம் வந்து கோடு வந்துங்க உங்களுக்கு கோணலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து லாஸ்ட்டில் வந்து நீங்கள் டிசைன் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஆம்கோல் ஸ்கேல் இருந்துச்சுன்னா கூட இந்த இடத்துல நீங்கள் டிசைன் போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ட்ராயிங் பண்ணுறது நம்மளோட ஃப்ரீ ஹேண்டில் தான் நீங்கள் ட்ராயிங் பண்ண போகிறீங்க. ஆனால் வந்து மார்க்கிங் மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த எட்ஜையும் நம்ம கையோட அளவையும் வந்து மார்க் பண்ணி இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். இப்போ வந்து அந்த டாட்லாம் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த டாட் எல்லாமே இது மாதிரி ஒன்றா சேர்த்துடலாம். லைட்டாக வந்து அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு போங்க. லைட்டாக நம்மளுக்கு கர்விங் மாதிரி தான் வரும். பாருங்கள், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் லைட்டாக வந்து கர்வ் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனை வந்து இந்த சைடும் வந்து இது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதே மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சைடு இருக்கிறத மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து டார்க்கன் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே வந்து தையலுக்கான அளவுக்கு வந்து கையாண்ட மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கான அளவு ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இது மாதிரி மார்க் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா டார்க்கன் பண்ணியாச்சு. இந்த சைடு வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து எட்ஜஸ் வந்து லைட்டாக எடுத்து விட்ருக்கோம். அந்த அளவு இருக்குது பாருங்கள், அந்த அளவு வச்சு இப்போ வந்து அந்த கரெக்டாக வந்து அந்த அளவில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுருக்கோம். அதே அளவுக்கு வந்து மார்க் பண்ணிட்டு திருப்பி வந்து ப்ளவுஸை வச்சு இதில் மார்க் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து லைன் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸை வந்து இப்போ நான் பின்பக்கம் வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி வந்து நம்ம வந்து அந்த கோட்டு மேலே கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வைக்கணும். இப்போ இதை வந்து கரெக்டாக நம்ம வச்சுட்டோம். ஷோல்டருக்கான மார்க்கிங்கும் ஆம்கோல் மார்க்கிங்கும் இதில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதே இடத்துல கரெக்டாக வரும். ஆம்கோல் மார்க்கிங் இந்த இடத்துல பண்ணலாம். இப்போ வந்து அளவை மாற்றாமல் கரெக்டாக அந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த லைனில் ஸ்டிச்சிங் லைனில் இது மாதிரி கையை வச்சுட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் ஸ்லீவ் எடுத்தோம் பார்த்திங்களா, அதே மாதிரி பேக் ஸ்லீவ் வந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ இதை ஃபுல்லாக உங்களுக்கு மார்க் பண்ணிட்டேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எடுத்து. இப்போ அந்த டாட்டர் லைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒன்றா வந்து சேர்த்துடணும். இப்போ பாருங்கள், அந்த டாட்டர் லைன் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றா சேர்த்துட்டோம். லைட்டாக கர்வ் மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள். இதே வச்சுட்டு அது தையலுக்கான அளவும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி லைட்டாக வந்து இதை டார்க்கன் பண்ணிக்கலாம். ஹைலைட் பண்ணுறதுக்காக மட்டும் வந்து நீங்கள் சாக் பீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் சாக் பீஸ் கீழே நீங்கள் வந்து மார்க்கிங் பென்சிலை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சாக் பீஸ் வந்து ஃபேட் ஆயிரும் நம்மளுக்கு. அப்புறமேட்டு நீங்கள் போட்ட மார்க்கிங் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். இப்போ இதை வந்து ஹைலைட் பண்ணிட்டோம். இப்போ ப்ளவுஸ் அது மேலே வச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது. நீங்கள் இது மாதிரி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆம்கோல் அளவு வந்து சில பேருக்கு வந்து கரெக்டாக வந்து வராது அந்த இடத்துல. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வருதோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணி போடுங்க. ஸ்டிச் பண்ணும்போது அதை வந்து டெய்லர்ஸ் பார்த்துப்பாங்க. இப்போ இதை ஃபுல்லாக ஹைலைட் பண்ணிட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை நல்லா விரிச்சிட்டு அதை வந்து நம்ம இன்னொரு சைடு இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம டேப் பண்ண போகிறோம். இப்போ 4ஆக மடிச்சிருந்தது நம்ம இப்போ 2ஆக விரிக்க போகிறோம். 2ஆக விரித்து இப்போ நான் வந்து 2ஆக விரித்து காட்டியிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. இப்போ நான் விரிச்சிட்டோம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து அப்படியே வந்து டேப் பண்ண போகிறோம். திருப்பி போட்டு நம்ம டேப் பண்ண போகிறோம். தட்டும்போது அளவு மாறக்கூடாது. அதனால ஒரு ஸ்கேலை வச்சுட்டு நீங்கள் இது மாதிரி வந்து தட்டுங்க. அப்போ தட்டும்போது உங்களுக்கு என்ன ஆகும், கரெக்டாக இந்த இம்ப்ரெஷன் இன்னொரு சைடு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ நல்லா தட்டிட்டு இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படி நீங்கள் எடுக்கும்போது இது மாதிரி இம்ப்ரெஷன் இருக்குது பாருங்கள். இந்த இம்ப்ரெஷன் லைட்டாக தான் இருக்கும். இது மேலே நீங்கள் வந்து டார்க்கன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஸ்கேலை வச்சு நீங்கள் வந்து கோடு போடுங்க. ஆனால் வந்து மார்க்கிங் பென்சிலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கோடு போட்டுங்க. திருப்பி வந்து சாக் பீஸ் யூஸ் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து சாக் பீஸ் யூஸ் பண்ணுறேன். வேக்ஸ் மார்க்கர்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணாதீங்க. அது மார்க் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த நாள் வந்து அது வந்து ஒரு மாதிரி வந்து டல்லாகிடுது. அது தெரிய மாட்டுது. அதனால நீங்கள் வந்து மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து கரெக்டாக இருக்குது. மார்க்கிங் வந்து ஒரு 2 டேஸ் to 3 டேஸ் வரைக்கும் அது அப்படியே இருக்குது மார்க்கிங். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. இதே மாதிரி வந்து நம்ம 2 ஸ்லீவும் வந்து மார்க் பண்ணிட்டு ஸ்லீவ் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அவ்வளோதான், சூப்பர். இப்போ வந்து நான் வந்து 6 இன்ச் அளவுக்கு தான் வந்து ஸ்லீவ் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து
3/4 ஸ்லீவ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 11 இன்ச் வைங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஸ்லீவ் உங்களுக்கு டிசைன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா மார்க்கிங்க்கு. அப்போ அவங்க எவ்வளோ டிசைன் எவ்வளோ லென்த் கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் டிசைனை பொறுத்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே பேக் நெக் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மார்க் பண்ணி. அந்த மார்க்கிங்க்கு நீங்கள் ஆப்போசிட்டில் இது மாதிரி வந்து எட்ஜஸ் இருக்குது பாருங்கள். அந்த எட்ஜில் நான் இப்போ ஸ்கேலை வச்சு ஒரு லைன் போடுறேன். இதே மாதிரி லைன் போடுங்க. வேறு எங்கேயும் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பண்ணியிருக்க இந்த பேட்டர்னுக்கு நீங்கள் வந்து இந்த சைடு எட்ஜஸில் தான் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ண போகிறேன், இது வந்து நான் ஸ்லீவ் வந்து கம்மியாக எடுத்துருக்கனால ஃப்ரண்ட் நெக்கு கொஞ்சம் தள்ளியே வந்து ஒரு 5 இன்ச் அளவுக்கு வந்து தள்ளியே நான் வந்து கோடு போட்டுக்க போகிறேன். இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ உங்களோட ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் இது மாதிரி இருக்கும். இதை நான் எப்படி வைக்கிறேனோ இதே மாதிரி வைங்க. நெக்கை வந்து ரொம்ப விரித்து வைக்கக்கூடாது. நெக்கை வந்து கரெக்டாக இப்போ நான் மடிக்கிற மாதிரியே மடிச்சிருங்க. மடிச்சுட்டு நான் இப்போ எப்படி வந்து அந்த லைனில் வைக்கிறேனோ அதே மாதிரி நெக்கை வந்து கரெக்டாக வச்சுருங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து மார்க்கிங் பண்ணணும். மார்க்கிங் பென்சில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேலை வந்து இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து வச்சுருங்க. இப்போ நம்ம கரெக்டாக அந்த லைனில் வச்சுட்டோம். ஷோல்டர் வந்து இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வந்து இதே மாதிரி கர்வ் தான் நம்மளுக்கு வரப்போகுது. இதே டிசைனை இப்படியே வரைஞ்சிடலாம். இப்போ நான் வந்து வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து ஷோல்டர் வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி ஃப்ரண்ட் நெக் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் நெக் வந்து மோஸ்ட்லி வந்து ரவுண்ட் ஷேப் தான் வரும். அதனால் நீங்கள் எப்படி ப்ளவுஸ் வச்சுக்கணும் அந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப் நீங்கள் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு வந்து இது மாதிரி கரெக்டாக வைக்கணும். பாருங்கள் உங்களுக்கு வளைவு கரெக்டாக வந்திருக்கும். ரொம்ப வந்து ப்ராடாக இருந்துச்சுன்னா இந்த இடம் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ சும்மா வந்து இது வந்து ஃப்ரீ ஹேண்டில் நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கலாம். இது வந்து நான் சும்மா தான் வரைஞ்சி காட்டுறேன். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு வரைஞ்சாச்சு. ஃப்ரண்ட் நெக் இதை வந்து கரெக்டாக வந்து தையலுக்கான அளவு எல்லாமே வந்து நம்ம மார்க் பண்ணணும். இதை வந்து கரெக்டாக வந்து கோடு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து 1 இன்ச் அளவுக்கு வந்து இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாம் நல்லா புரியணுன்றதுக்காக நான் பொறுமையாக வந்து ஒரு லைனும் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 2-3 வாட்டி வந்து வீடியோவை வாட்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து லைன் போட ஆரம்பிங்க. ஈஸியாக வரும். நீங்கள் வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு வாட்டி வீடியோவை பார்த்து அதை கிராஸ் செக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் மார்க்கிங் போட்டிருக்கிறது கரெக்டாக இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். இந்த கர்வ்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும் வரையும்போது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் அப்படி இல்லைன்னா வந்து ப்ராடக்டரை யூஸ் பண்ணி நீங்கள் இதெல்லாம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் ட்ரா பண்ணிவிட்டேன். நம்மளுக்கு வந்து பேக் நெக் முடிச்சிட்டோம், ஃப்ரண்ட் நெக் முடிச்சிட்டோம். அதே மாதிரி வந்து கைக்கும் வந்து ஸ்லீவ்க்கும் நம்ம எடுத்துட்டோம். இதுதான் அளவு. இதை நான் ஒரு வாட்டி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் குரூப்பில் கேளுங்க. நான் வந்து டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து மார்க் பண்ணும்போதே எந்த இடத்துல நீங்கள் வந்து டிசைன் போடணுன்றது இது மாதிரி ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கிறதுனால இது மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கே தெரியும் நீங்கள் போட்டுருவீங்க. ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸாக இருந்தாலும் குரூப்பில் கேளுங்க. கிளியர் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு புரியலைனாலும் எந்த இடத்துல புரியலைன்றதை சொல்லுங்கள். நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு வீடியோவை கிளியர் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பேக் போர்ஷன். பேக் போர்ஷனில் எங்கே ஆரி ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே ஆரி வந்து முடிக்கணுன்றதை மார்க் பண்ணியிருக்கேன். எந்தெந்த இடத்துல நீங்கள் புட்டாஸ் வைக்கணுன்றதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஸ்கேலை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் நெக். இது வந்து நம்மளோட ஸ்லீவ். ஸ்லீவ் வந்து நான் வந்து 6 இன்ச் போதுன்றதுனால சின்னதாகவே வச்சுருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணுன்னா நீங்கள் வந்து பெருசாக வச்சுக்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா குரூப்பில் கேளுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.